இல்ல மேடம், அது வந்து சரி அதை விடு. இது எனர்ஜி ட்ரிங்க். இது குடிச்சா பிராக்டிஸ் பண்றதுக்கு தெம்பா இருக்கும். இல்ல மேடம், நான் இதெல்லாம் குடிக்கிறது இல்ல. அவிச்ச பயிறு, உளுந்தங்களி, கம்பங்கூழு இதத்தான் நான் எப்பவும் சாப்பிடுவேன். அதெல்லாம் நீ ஊர்ல இருந்தப்ப சாப்பிட்டிருப்ப. இப்ப அதெல்லாம் சேர்ந்துதான் இந்த மாதிரி ட்ரிங்க் ரெடிமேடா கிடைக்குது. இதெல்லாம் இருந்தாதான் இங்க உள்ள பிள்ளைங்களோட நீ போட்டி போட முடியும். இல்ல மேடம், எனக்கு இது வேண்டாம். பாட்டி சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? நீங்க சொல்லி கேட்காம நான் வேற யாரு சொல்லி கேட்க போறேன்? கொடுங்க மேடம், நான் சாப்பிடுறேன். இந்த புடி, நீ கண்டிப்பா குடிக்கணும். இல்லன்னா பாட்டி உங்ககிட்ட பேச மாட்டேன். கண்டிப்பா குடிக்கிறேன் மேடம். நான் காலேஜ்க்கு ரெடி ஆயிட்டு போகும்போது குடிச்சிட்டு போறேன். சரி. கோச், என்ன? இல்ல கோச், உங்களுக்கு பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம்னு சொல்லுவீங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, பிராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சு 1/2 hour ஆச்சு. இன்னும் நீங்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப் ரொம்ப முக்கியம். ஓகே, அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட். ரிலாக்ஸ். அனன்யா, எப்பவும் அந்த பட்டிக்காடு அதிக பிரசங்க மாதிரி முன்னாடி வந்து நிக்கும். இப்ப ஆளையே காணோம். என்ன சிரிக்கிற? உனக்கு தெரியுமா தெரியாதா? என்னாச்சு அவளுக்கு? ஏய், என்ன தாண்டி ஆச்சு அவளுக்கு? இந்தாங்க, இது அன்பரசு கிட்ட மறக்காம குடிக்க சொல்லி கொடுத்துருங்க. இந்த புடி, நீ கண்டிப்பா குடிக்கணும். இல்லனா பாட்டி உங்ககிட்ட பேச மாட்டேன். ஏய், அவளுக்கு போய் எனர்ஜி ட்ரிங்க் கொடுத்துட்டு வந்திருக்க. ஆமா, அவளுக்கு எனர்ஜி ட்ரிங்க் குடுக்கறதா என் வேலை பாரு. அது எனர்ஜி ட்ரிங்க் இல்ல, எனர்ஜிய ஃபுல்லா உறிஞ்சி எடுக்கிற ட்ரிங்க். அத குடிச்சா வாந்தி தான் வரும். அந்த மாதிரி நான் டேப்லெட் போட்டிருக்கேன். இந்நேரம் அவ எங்கேயாவது வாந்தி எடுத்துட்டு டயர்ட் ஆகி மயங்கி போய் கிடப்பா. என்ன அனன்யா இப்படி பண்ற? விஸ்வா, வீட்ல வேலை பாக்குறவங்க எல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டாங்கப்பா. ஏன் நீ எதுக்கு? தெரியல, கெட் டுகெதர் பார்ட்டியா. காலையில இருந்து நான் மட்டும் தனியா வேலை பார்த்து பார்த்து கை கால்லாம் ஒரே வலியா இருக்கு. அன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு காஃபி போட்டு தரியா? என்ன நீ விளையாடுறீங்களா? அட, நானே கோச்சிங் எல்லாம் முடிச்சுட்டு உடம்புல ஒரே பெயின், கையெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. நீங்க ஏதாவது டீ காஃபி போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். டேய், ஒரே ஒரு காஃபி தானடா கேட்டேன். அதுக்கேண்டா இவ்ளோ லென்த்தா கதை சொல்ற? அட போடா. வேண்டாம் மஞ்சு. உள்ள வரலாமா சார்? வா. ஹே அன்பரசி. விஸ்வா, ஹே வா. அண்ணே, இவங்க அன்பரசி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இவங்க மஞ்சு, அன்பரசியோட ஃப்ரெண்ட். ஓ, ஹலோ. ஏய் மஞ்சு, லூசு. சார், உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணு ஏன் லேட்டா வரா, எதுக்கு லேட்டா வரான்னு விசாரிக்கணும். என்ன பாக்குறீங்க? நீங்க பாட்டுக்கு திட்டிட்டு வந்துட்டீங்க. இவளும் சாப்பிட மாட்டேங்கிறா, என்னையும் நிம்மதியா சாப்பிட விட மாட்டேங்கிறா. ஒரே பசி சார். என்னாச்சு அன்பரசி? ஏன் நீ சாப்பிடல? அவ எப்படி சார் சொல்லுவா? அதையும் நான் தான் சொல்லணும்.
அவ உங்களுக்காக அம்மன் கோயில்ல வேண்டிக்கிட்டு விரதம்லாம் இருந்திருக்கா. அவளை போய் நீங்க அன்பரசி, ஏன் விரதம்லாம் இருக்க? என்னதெல்லாம்? அது வந்து சார் இப்படி காலேஜ்ல கேக்குற மாதிரி திடுதுப்புன்னு கேட்டா கொஞ்சம் யோசிக்கணும்ல. என்னது? சார் வேண்டுதல வெளியே சொல்லக்கூடாது சார், சாமி கண்ணை குத்திடும். வேண்டுதலா? உங்களுக்காக சாப்பிடாம விரதம் இருந்து அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தவள என்ன ஏதுன்னு கூட கேட்காம திட்டிப்பிட்டீங்களே, போங்க சார். ஆனா ஒண்ணு சார், எதுக்காக விரதம் இருந்தான்னு கேட்டா நீங்க அப்படியே ஆடி போயிடுவீங்க. இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கலாம். உங்க பாரு, உங்க பாரு. வெயிட் 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 வெயிட். அப்படியே ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. ஐயா 5 நிமிஷத்துல சூடா சூட முருகலா சும்மா முறுமுறுன்னு நெய் ரோஸ் போட்டு தரேன். சார், அப்போ உங்களுக்கு எல்லாமே சமைக்க தெரியுமா? என்ன கேள்வி இது? சார் முகத்தை பார்த்தாவே தெரியல செஃப் தாமுக்கே டஃப் கொடுப்பாருன்னு. அதெல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம சாப்பிடுறதுக்கு டைம் ஆயிடுச்சுல, பசிக்குது. தோசை ரெடி. சார் இது மட்டும் எப்படி சாப்பிடுறது? சட்னியை காணோம். கார சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி, கொள்ளு சட்னி. புதினா சட்னி, புதினா சட்னி. ஆஹா, இதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. இப்போ கொள்ளு சட்னி மட்டும்தான் இருக்கு. இத முதல்ல சொல்லலாம்ல, ஆசை காட்டி மோசம் பண்றீங்க. ஊத்துங்க. அன்பரசி, என்ன சாப்பிடுற? சட்னிய நல்லா தொட்டு சாப்பிடணும். எப்படி தெரியுமா? பாரு, அப்படியே பிச்சிட்டு அப்படியே சட்னில போட்டு பொரட்டு பொரட்டுன்னு பொரட்டிட்டு அப்படியே எடுத்து சொல்லு ஆ. சரி, கை காட்டு, கை காட்டு. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடு. இப்படிதான் அழகா சாப்பிடணும். சாப்பிடு. இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது சார். நீங்க நல்லாவே தோசை சுடுறீங்க சார். சார் இப்படி டெய்லி சமைச்சு கொடுத்து அக்கறையா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா வைங்க, காலம் முழுக்க உங்க பின்னாடியே சுத்துவாங்க சார். எனக்காக சமைச்சு கொடுக்கிற பையனை பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். உங்களுக்கு வரப்போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ சார். பாத்து பாத்து அன்பரசி, என்னாச்சு? இரு இரு, இந்தா தண்ணி குடி. குடி குடி குடி, தண்ணி குடி குடி. என்ன அன்பரசி, எல்லா விஷயத்திலயும் குழந்தை மாதிரி இருக்கு. மெதுவா சாப்பிடுறது இல்ல? என்னது இது? அங்க ஸ்விட்ச் போட்டா இங்க பல்ப் எரியுது. எரியட்டும் எரியட்டும்.
அன்பரசி? ஐயோ சாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அன்பரசி, பெட்ரோல் இல்ல. வர வழியிலே ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு, ஆனா போட மறந்துட்டேன். என்ன சார் நீங்க மெயின் ரோடா இருந்தாலாவது பரவாயில்ல, இப்படி குறுக்கு பாதையில வந்து மாட்டிக்கிட்டோமே. சார் இந்த மேப் கரெக்டா தான் வழி காமிச்சிருக்குமா? என்ன அன்பரசி இப்படி கேட்டுட்ட? மேப் என்னைக்குமே தப்பா வழி சொன்னதே இல்ல. நீ அந்த போனை கூட கொடு. பெட்ரோல் பங்க் இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பார்க்கலாம். ஐயோ, ஆம், பெட்ரோல் பங்க் இங்க இருந்து இன்னும் 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கே. என்ன சார் நீங்க இப்படி ஊர் பேரே தெரியாத இடத்துல வந்து நிப்பாட்டிட்டீங்க. இரு அன்பரசி, வண்டி ஏதாவது வருதான்னு பாப்போம். என்னடா இந்த வண்டியிலயும் பெட்ரோல் இல்ல? இந்த காலத்துல யாருக்குமே பொறுப்பு இல்ல தம்பி. வண்டியை நிறுத்தி வச்சிருந்தவன் பெட்ரோல் போட்டு நிறுத்தி வச்சிருக்க கூடாதா? பைக்கை விட்டுட்டு ஓடுங்க தம்பி. பைக்கை விட்டு ஓடணுமா? எங்கயா காணோம்? யோ அந்த பைக் தாயா தம்பி. போலீஸ் வந்துருச்சு, பைக்கை போட்டுட்டு ஓடுங்க. பைக்கை போட்டு ஓடணுமா? ஏய், ஏங்க சேர்ந்து பைக் திருடுறீங்களா? இதுல இந்த பொண்ணு இன்வால்வா? ஐயோ சார், இல்ல சார். என் பைக் அங்க நிக்குது சார். அதுல பெட்ரோல் இல்லங்கிறதுனால அந்த ஆள்கிட்ட பெட்ரோல் வாங்கணும்னு சொல்லி பைக்கை வாங்கிட்டு வந்தேன் சார். பார்த்தா இந்த பைக்லயும் பெட்ரோல் இல்ல. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது இது திருட்டு பைக்குன்னு. எங்க இருந்து வரீங்க? சென்னையில இருந்து சார். இப்போ எங்க போறீங்க? சார் நாங்க நாட்டு மருந்து வாங்குறதுக்காக ஊருக்குள்ள போயிட்டு இருக்கோம். ஏய், திட்டு போயில. வைத்தியரை பார்த்துட்டு இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே, ஏன் இன்னும் வரல? ஃபோன் பண்ணி பாப்போம். The mobile number you have dialed is possibly not reachable. Try again later. என்ன ஆச்சு? சரி, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். The mobile number you have dialed is possibly not reachable. Try again later. பாட்டி, என்ன பாட்டி ஏன் டென்ஷனா இருக்கீங்க? என்னாச்சு? இல்லம்மா, அன்பரசிக்கு ஃபோன் பண்ணேன், நாட் ரீச்சபிள்னு வருது. ஓ, எங்க போயிருக்கா அவ? இவ்ளோ நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரல? சந்திரசேகருக்காக நாட்டு மருந்து வாங்குறதுக்காக போயிருக்காங்கம்மா. ஆ, விஸ்வாவும் அன்பரசியும் தான் போயிருக்காங்க. அவளை எதுக்கு பாட்டி அனுப்பி வச்சீங்க? இந்த நாட்டு மருந்து மாதிரி விஷயம் எல்லாம் அன்பரசிக்கு அத்துப்படி. அதான் அவ போன சரியா வரும்னு அனுப்பி வச்சேன். அவங்க எப்ப போனாங்க பாட்டி? அவங்க காலையில ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டாங்கம்மா. வந்தா இந்நேரம் வந்திருக்கணும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதான் கொஞ்சம் யோசனையா இருக்குமா. பாட்டி, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. அதான் விஸ்வா கூட போயிருக்காருல்ல, மருந்து வாங்கிட்டு கரெக்டா கூட்டிட்டு வந்துருவாரு. நீ சொல்றது சரிதாம்மா. எனக்கு என்ன பயம்னா, இன்னைக்கு மழை புயல்னு நியூஸ்ல சொன்னாங்க. இவங்க வேற பைக்ல போயிருக்காங்க. வழியில மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? அத நினைச்சாதாமா எனக்கு கவலையா இருக்கு. இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க பாட்டி. விஸ்வாவை நம்பிதானே அனுப்பி வச்சீங்க. என்ன பிரச்சனைனாலும் அவரு பாத்துப்பாரு. நீங்க எதையும் யோசிக்காம போய் தூங்குங்க. நான் பாத்துக்கிறேன் பாட்டி, போங்க. ரொம்ப
ரொம்ப பிடிச்ச விஷயம், என் வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியம் எங்க அம்மா தான். ஏன் சார், உங்களுக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்குமா? அப்போ நீங்களும் உங்க அம்மாவும் ரொம்ப க்ளோஸ்னு சொல்லுங்க. அப்படியெல்லாம் இல்ல அன்பரசி. நாம எதை ரொம்ப விரும்புறோமோ அது நம்ம பக்கத்துல இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் எனக்கு என் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னால அம்மான்னு கூட கூப்பிட முடியாது. ஏன் சார், ஏன் அம்மான்னு கூப்பிட முடியாது? ஏன்னு தெரியல. எனக்கு அவங்க பிடிச்ச அம்மாவா இருக்காங்க. ஆனா நான் அவங்களுக்கு சில காரணங்களால பிடிக்காத பையனாயிட்டு. அப்போ நீங்களும் அம்மாவும் பேசிக்கிறதே இல்லையா சார்? விடுங்க சார், எல்லாமே சரியாயிடும். எனக்கு எதுவும் பெருசா ஆசை இல்லை அன்பரசி. என் அம்மாவுக்கு பிடிச்ச பையனா நான் இருக்கணும், அது போதும். என் ப்ரொஃபஷன்ல நான் அச்சீவ் பண்ண முடியாம ஒரு சில விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கேன். அதை ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ் பண்ணி காமிக்கணும். அவங்க ஜெயிச்சா போதும், அவங்க வெற்றி. சாப்பிடு. வானம் தூவ தூவ மழை துளிகளில் உன்னை கண்டேன். என் மேலே ஈரமாக உயிர் கரைவதை நானே கண்டேன். கடவுள் வரங்கள் தரும் பல கதை கேட்டேன். அவரே வரமாய் வருவதை இங்கு பார்த்தேன். வேறு என்ன வேண்டும் வாழ்வில்? எனக்கு ஒரு ஸ்பெஷல் பொக்கே ரெடி பண்ணணும். என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்கு? மேடம், இங்க எல்லா ஃபிளேவர்ஸும் இருக்கு மேடம். உங்க கண்ணு முன்னாடியே ரெடி பண்ணி தரேன். எனக்கு இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஃப்ளவர் பொக்கே வேணும். டுலிப்ஸ் இருக்கா? சாரி மேடம், அது மட்டும் இல்ல. இப்பதான் சொன்னீங்க எல்லா வெரைட்டிஸும் இருக்குன்னு. ஆனா டுலிப்ஸ் இல்லன்றீங்க. சரி, அந்த ரெட் ரோஸ் எடுங்க. பெர்ஃபெக்ட்டா எனக்கு ஒரு பொக்கே ரெடி பண்ணி கொடுங்க. இப்ப பாருங்க மேடம், நான் எப்படி ரெடி பண்ணி தரேன்னு. என்ன நீங்க? என்ன மேடம்? இதுதான் உங்க பெர்ஃபெக்ட்டா? இது எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உங்களுக்கு? கொடுங்க, நானே பாத்துக்கிறேன். மேடம், என்ன மேடம், என்னை விட சூப்பரா ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இருக்காதா பின்ன? இந்த பொக்கே எனக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாம இதை யாருக்கு எடுத்துட்டு போறேங்கிறது அதை விட முக்கியம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்காக இந்த பொக்கேவை எடுத்துட்டு போறேன். சார், அன்பரசி, ஆ? சந்திராவுக்கு வைத்தியர் கொடுத்த நாட்டு மருந்து கொடுத்துடலாமா? சார் தான் சாப்பிட்டார்ல மேடம். இப்போ சரியான டைம் தான், மருந்து கொடுக்கலாம். இருங்க, தோ வந்துடுறேன். ம். சார், கொஞ்சம் கசப்பாதான் இருக்கும். கண்ணை மூடி அப்படியே குடிச்சிருங்க. இந்தாங்க. குடிப்பா. சார், சார், சார்,
இருக்கு சார். சார், இந்த மருந்து ஒரு தடவை சாப்பிடும்போது இப்படிதான் வாந்தி வரும் சார். வைத்தியரும் அப்படிதான் சொன்னாரு. சார், கொஞ்சம் சாஞ்சு உட்காருங்க சார். நான் அதோ வந்துடுறேன். அம்மா, சார பாத்துக்கோங்க. சரி, ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. சார், சார் கொஞ்சம் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். மேடம், எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு நான் காலேஜுக்கு வர கிளம்பணும். அதோ வந்துடுறேன். சரிம்மா. என்னப்பா? அம்மா, அன்பரசியை கவனிச்சிங்களா? பெத்த பொண்ணு மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்காம நான் வாமிட் பண்ணும்போது கையிலேயே தாங்கிக்கிட்டாமா. எனக்கு அன்பரசியை பார்க்கும் போதெல்லாம் குட்டிமா ஞாபகம் வருதுமா. குட்டிமாவுக்கும் அன்பரசி வயசு தானமா இருக்கும். இந்நேரம் அவ எங்க இருக்காளோ என்ன பண்றாளோமா. நீ கவலைப்படாதப்பா. நம்ம குட்டிமா எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா. அவ மட்டும் இப்ப நம்ம கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்மா. அவ சீக்கிரமாவே நம்ம கிட்ட வந்துடணும்மா. நம்ம கூடவே இருக்கணும்மா. அதாம்மா என்னோட ஆசை. நான் கோச்சிங் கிளாஸ் வரலனா ஏன் வரலன்னு உரிமையோட கேக்குறீங்க. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. இதெல்லாம் லவ் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆஃப் கோர்ஸ் அனன்யா, நீ கோச்சிங் வரலன்னா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. உன் கூட விருப்பப்பட்டு தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். உனக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியல. ஆஸ் அ ஃப்ரெண்டா நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா லவ் டெஃபினட்டா இல்லை அனன்யா. ஆக்சுவலி நானே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீயே என்ன வர சொல்லிட்டு. பரவாயில்ல, ஐ திங்க் இப்ப இந்த விஷயத்த சொல்றதுதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த லவ் மேலலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. எனக்கு இப்போ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா அனன்யா. அந்த பொண்ணை தான் நான் லவ் பண்றேன். ஆனா அந்த பொண்ணுக்கு என் மேல லவ் இருக்கான்னு தெரியல. நான் இது வரைக்கும் அந்த பொண்ணுகிட்ட என் லவ்வ சொன்னது கூட கிடையாது. பரவாயில்ல விஸ்வா, உங்க மனசுல இருக்கிறத நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா இந்த அளவுக்கு உருகி உருகி லவ் பண்ற அந்த பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்ககிட்ட சொல்லாம எப்படி அனன்யா? உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவ மனசுல நான் இருக்கானான்னு எனக்கு தெரியும். அவளும் என்ன லவ் பண்றாளான்னு தெரிஞ்சுக்கிட்டதும் நானே உங்ககிட்ட வந்து சொல்றேன். நான் இப்ப சொன்னதை நீ தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப ஸ்போர்ட்டிவான பர்சன் தான். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எப்பவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். உன்னை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனிவே அனன்யா, இன்னைக்கு நீ சொன்னது சரியா போச்சு. இல்லைன்னா நீ என்னையே நினைச்சிட்டு உன் ஃபியூச்சரை மிஸ் பண்ணியிருப்ப. அதான் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டேன். என்ன இருந்தாலும் உன் மனசுல இப்படி ஒரு தாட் வர்றதுக்கு நானும் காரணமா இருந்திருப்பேன் நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஐ எம் ரியலி சாரி. இப்போதைக்கு நார்மலா இருந்தப்போ உனக்கு வச்சது இன்னும் அழகாயிடுச்சு. அக்கா, ஏன்க்கா இப்படி எல்லாம்? போங்கக்கா. நீ பொறுமையா மட்டும் இரு. உனக்கு இதை விட நிறைய சந்தோஷம் காத்துட்டு இருக்கு. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். சார், நான் போயிட்டு வரேன். சரி. விஸ்வா, அண்ணி சொல்லுங்க. நீ சொல்லுங்க. நீ என்ன சொன்னா? என்ன சொன்னானா? எனக்கு தெரிஞ்சு அண்ணி ப்ளீஸ் சீக்கிரம் சொல்லுங்க. வள்ளி மனசுல முருகன் தான் இருக்கான். என்ன நீ? எனக்கு புரியல. அவ மனசுல நீ தாண்டா இருக்க. எஸ் 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 எஸ்
அமைதியா இரு. இவன் அந்த வள்ளியை விட மாட்டான் போலயே. வசந்த், வசந்த், பத்மா என்னாச்சு? ஏன் அவ்வளவு டென்ஷனா வர? என்ன சொன்ன அன்னைக்கு? என்ன சொன்ன? ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நல்லா பண்ணிட்டு வரான், அதனால இந்த ப்ராஜெக்டையும் நல்லா பண்ணுவான், விஸ்வாவை நம்பி கொடுங்கன்னு சொன்னியா இல்லையா? என்ன பண்ணி கிழிச்சிருக்கான்னு பாத்தியா? அதான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன், அவனுக்கு கொடுக்க வேண்டான்னு கேட்டியா? இப்ப பாத்தியா, டெண்டர் கைவிட்டு போயிடுச்சு. அது இதுன்னு சொல்லி என்ன ஓகே பண்ண வச்சல, உன் நம்பிக்கை இப்ப காப்பாத்துற மாதிரி நடந்துட்டான் அவன். என்ன எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கான் தெரியுமா அவன்? ஒரு ப்ராஜெக்ட் அவனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமும் அவன் வேணான்னு எப்படா சொல்வான்? கேட்டா என் மனசாட்சிக்கு சரியா படலன்னு சொல்றான். அப்படி என்னடா மனசாட்சிக்கு விரோதமா நாம பண்ணிட்டோம்? பத்மா என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் பொறுமையா விசாரிக்கலாமே, கோவப்படாதமா. எப்படிங்க பொறுமையா இருக்க சொல்றீங்க? கான்ட்ராக்ட் மிஸ் பண்ணிட்டு எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நின்னுட்டு வந்த பிறகு என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்களா? அதெல்லாம் விடுங்க. வசந்த், ஆபீஸ்ல என் கூட தானே இருக்க. என்னோட ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் கூட உனக்கு வரல? இவனுக்கு இந்த வேலையை கொடுத்தா செய்வா செய்ய மாட்டான்னு அவனை பார்த்த உடனே உனக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கணும். இத்தனை வருஷமா நீ அவனை பார்த்துட்டு தானே இருக்க. ஏதாவது ஒரு விஷயத்துல அவன் பொறுப்பா இருந்திருக்கானாடா? அவனால என்னைக்காவது நாம சந்தோஷமா இருந்திருக்குமா? என்ன என் கம்பெனிய எல்லாரையுமே தலைகுறிய வச்சுட்டான். இப்படியே போச்சுன்னு வை, பத்மாவதி கம்பெனியோட பேரு ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடும். அதுக்கப்புறம் நாம எல்லாரும் நடு ரோட்டுக்கு தான் வந்து நிக்கணும். அத்தை, விஸ்வா கிட்ட ஒரு வார்த்தை. ஏய், ஒரு வார்த்தை பேசாத. உனக்கு என்ன தெரியும் பிசினஸ் பத்தி? நீ எல்லாம் எனக்கு ஆலோசனை சொல்ற மாதிரி ஆயிப்போச்சுல. நீ மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் முதல் காரணம். செல்லம் கொடுத்து அவனுக்கு எடுத்து வச்சிருக்கல நீ. பத்மா, விஸ்வா வந்துட்டுமேமா. அவன் என்ன வரது? அவன் வர வரைக்கும் என்ன அவனுக்காக வெயிட் பண்ண சொல்றீங்களா? அவனை நானே நேர்ல போய் பார்த்து இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டேன். அத்தை, வசந்த், என் கூட வா. அதனால்தான் அந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனி எடுத்து பண்ண வேணாம்னு சொன்னேன். உனக்கு ஏன் கௌரவத்தை விட யாரு என்னன்னே தெரியாத அந்த 200 குடும்பத்தோட வாழ்வாதாரம் முக்கியமா போச்சுல? ஆமா, அந்த 200 குடும்பம் தான் எனக்கு பெருசு. இதுதான் உன் முடிவுன்னா நான் ஏன் முடிவை சொல்றேன். இத்தனை நாளா எனக்கு பிடிக்காத விஷயத்த நீ பண்ணதுனால தான் நான் உன்கிட்ட பேசாம இருந்தேன். ஆனா எப்ப ஏன் கௌரவத்தை விட அடுத்தவங்க எல்லாம் உனக்கு பெருசா போயிட்டாங்களோ, அந்த நிமிஷத்துல இருந்து உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை. உன்னை பெத்ததுக்காக நான் செய்ய வேண்டிய கடைசி விஷயம் ஒண்ணு இருக்கு. அதையே இப்ப செஞ்சிடுறேன். இது என் சொத்துல உனக்கு சேர வேண்டியது. இதை எடுத்துட்டு போயிடு. இனி என் மூஞ்சிலேயே முழிக்காத. இனி நான் செத்தா கூட என் பொண்ணத்தை பார்க்க நீ வரக்கூடாது. ஒரு அம்மாவுக்கு புள்ளையா செய்ய வேண்டிய எல்லா கடமையும் வசந்த் எனக்கு செய்வான்.
அனன்யா, என்னடி இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்ல. என்ன விஷயம் நடந்துச்சு? என்னடி தெரியாத மாதிரி கேக்குற? விஸ்வாவை பத்மாவதி வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களாமே. அதுக்கு என்ன இப்போ? என்ன என்ன ஆச்சு உனக்கு? என் நேரம் பதறி அடிச்சுக்கிட்ட விஸ்வா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டிருக்க வேண்டாமா? நான் ஏன் பதறணும்? எனக்கு ஒண்ணுன்னா அவர் பதறிட்டா வராரு. விஸ்வா ஒன்ன பிடிக்கலன்னு சொல்லல, இன்னொரு பொண்ண பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னாரு. அதுவும் அந்த பொண்ணு கிட்ட இன்னும் அவன் லவ் பண்ற விஷயத்தையே சொல்லல. இப்போ நீ நினைச்சா கூட விஸ்வாவை உன் பக்கம் இழுக்க முடியும். என்னமா சொல்ற? we are just friends, best friends தானே சொல்றாரு அவரு. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற நீங்க ரெண்டு பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா? இப்ப நீ இப்படி நினைச்சு ஒதுங்கி போற தெரியுமா? இதுதான் தப்பு. விஸ்வா கிட்ட டைம் கிடைக்கும் போதெல்லாம் போய் பேசு. அதுவும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீ மட்டும் ஆறுதலா போய் நின்னு வெயி. அந்த லவ் உன் பக்கம் திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அம்மா, உனக்கு விஸ்வாவை பத்தி தெரியாதுமா. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் லவ் பண்றால் அவர் கிடையாதுமா. ஆம்பளைங்களோட புத்திய பத்தி உனக்கு தெரியல. சந்தோஷமான நேரத்தை விட கஷ்டமான நேரத்துல யாரு கூட வந்து நிக்கிறாங்களோ அவங்களதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி அவன் யாருமே இல்லன்னு ஏங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீ மட்டும் அவன் பக்கத்துல நின்னு வெயி. நிச்சயம் அவனுக்கு உன் மேல லவ் வரும். வந்தியா? ஆமா, உனக்கு என்ன? ஏய், என்ன திமிரா பேசுற? உனக்கு என்னன்னு நெஞ்சழுத்தமா கேக்குற? இங்க பாரு, ஏன் வீட்ல இருந்து சாப்பாட திருடிட்டு வந்துட்டு அவருக்கு குடுக்கறியா? இங்க பாரு அனன்யா, மரியாதையா பேச நான் சொல்லிட்டேன். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏய், மேல கை வைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஓ, இவ என்ன உனக்கு பாடி கார்டா? உன்கிட்ட நெருங்கவே விட மாட்டேங்கிறா. அவ என்னோட ஃப்ரெண்டு. எனக்கு ஒண்ணுனா அவ வருவா, அவளுக்கு ஒண்ணுனா நான் வருவேன். இத பத்திலாம் உனக்கு எங்க புரிய போகுது? ஏன் அனன்யா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த ஊர்ல நீ மட்டும்தான் இருக்கியா? எல்லாமே உனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி ஆடினவங்க எல்லாம் இன்னைக்கு இருக்கிற இடமே தெரியல. நான் உன்கிட்ட பொறுமையா பேசுறேனா அதுக்கு காரணம் உன் மேல இருக்கிற பயம் இல்ல, சந்திரசேகர் சார், ஜானகி மேடம் இவங்க மேல வச்சிருக்க மரியாதை. ஆனா எல்லா நேரத்திலயும் நான் பொறுமையா இருப்பேன்னு மட்டும் நினைச்சுக்காத. உன் அராஜகம் எல்லாம் மீறி போச்சு, அப்புறம் மொத்தமா அடக்க வேண்டி வரும், பாத்துக்கோ. இதெல்லாம் உனக்கு தேவையா? நேரத்துக்கு சாப்பிட்டோமா, தூங்கணுமா, அப்பா காசுல ஊரை சுத்தணுமான்னு இருக்க வேண்டியதானே? அத விட்டுட்டு எதுக்கு வாய கொடுத்து வாங்கி கட்டிட்டு இருக்க? உன்னை சுத்தி ஆள் இருக்காங்கன்றதுனால தானே இந்த ஆட்டம் போடுற. உனக்காக இருக்கிற அத்தனை பேரையும் உன்கிட்ட இருந்து பிரிச்சு உன்னை பட்டிக்காட்டுக்கே திரும்ப போக வைக்கல, வைக்கிறேன்டி.